ஹலோ ஆல், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரிப் டு கேலிக்கட். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கொடுகுத்தி மலா அப்படி சொல்லிட்டு தான் போனோம். அங்கே வந்து என்ட்ரி வந்து அடல்ட்ஸ்க்கு 40, கிட்ஸ்க்கு 20. இன்கேஸ் நீங்கள் கேமரா ஏதாவது கொண்டு போயிருந்தீங்கன்னா 150 ருபீஸ். கரெக்டாக 8 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாமல் போயிருந்தீங்கன்னா வெளியவே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போங்க. அங்கே நிறையா கடை இருக்கும். பட் அந்த டைமில் எந்த கடையுமே ஓப்பனாக இருக்காது. ஸோ ரொம்ப பசிக்கும் நம்ம ஏறிட்டு இறங்குறப்ப. ஸோ முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது நல்லது. நாங்கள் அங்கே கடை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் கடையெல்லாம் 10 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏறிட்டு இறங்குறப்ப எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்களாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியே வெளியே டீ காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இது ட்ரக்கிங் மாதிரி இருந்துச்சு இந்த கொடுகுத்தி மலா. இது எப்படி சொல்லணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து மேடு அந்த மாதிரி இருக்காது, ரோடு மாதிரியே போட்டு வச்சுருப்பாங்க. பட் அந்த ரோடுமே வந்து ரொம்ப நெட்டு குத்தலாக ஏறும். அந்த ஏறி பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த டவர் தெரியும். அந்த டவரில் போய் நம்ம சூப்பரான வியூ பாயிண்ட் பார்க்கலாம் சுற்றி. அதுக்காக மட்டும்தான் அது. நாங்கள் முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ தான் கீழே ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கீழே அவங்களே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அது முடிச்சுட்டு நேராக ரெசார்ட்க்கு வந்துவிட்டோம். நாங்கள் எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா பீச் ரெசார்ட் அண்ட் ஸ்பா. இந்த ரெசார்ட் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரெசார்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெசார்ட்டில் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது, வில்லாஸும் இருக்குது. நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தது வில்லா தான். வில்லா டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அங்கேயே நம்ம வந்து தூங்குறதுக்கெலாம் ஷோஃபாலாம் இருக்கும், தூங்கவும் செஞ்சுக்கலாம். அதுலேருந்து அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா மேலே பெட்டோடு நமக்கு ரூம் இருக்கும். ஸோ இந்த தனி வில்லா எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எப்பயுமே ரூம் மாதிரி போய்ட்டு இந்த தடவை வில்லா மாதிரி சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ சூஸ் பண்ணோம். ரிசார்ட்மே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சுற்றிலும் ரொம்ப சீனரிஸோட. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் ஒரு அளவுக்கு தான் ஹைட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிலாம் முடிச்சுட்டு அங்கே நம்ம ரெசார்ட்டுக்கு நியர்பை ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இருந்தால் காப்பார் பீச் தான் போயிருந்தோம். அங்கே சன்செட் பார்க்குறதுக்கு. அது பார்த்து முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு ரெசார்ட் விட்டு வெளியே மெயின் ரோட்டில் காமா கிச்சன் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா அந்த கடை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் மந்தி பிரியாணி, பீஃபு, பரோட்டா இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ரெசார்ட்லேயே நம்மளுக்கு ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ஊத்தாப்பம், சாம்பார், சட்னி, புட்டு, வாட்டர்மெலன், ஒரு எக்கு, பூரி அண்ட் கிரேப் ஜூஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அது முடிச்சுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் வந்து கோழிக்கோட் பீச். அங்கே தான் நம்ம இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். அது முடிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த கடலுண்டி பேர்ட்ஸ் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அதுவும் போட்டிங் மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு 5 places சுற்றி காமிப்பாங்க அந்த போட்டில். ஒரு 1 hour 1 to 1.5 hours டைம் ஆகும். அதுவும் சூப்பராக இருந்துச்சு அந்த தண்ணியில் அந்த போட்டில் போகிறது. இந்த போட் வந்து ஒரு போட்டுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லோரும் வந்தோம்னா ஷேர் பண்ணி போய்க்கலாம். ஃபஸ்ட்டில் 800 இருந்துச்சு, இப்போ 1000 மாற்றிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்து ரெடி இந்த ஏரியா எனக்கு தெரியல. ஆனால் வந்து 1 மணி நேரமாக இதில் போகணுங்கிறாங்க. ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஜாலியாக போகுது. தூங்கிடாதீங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த கூட்டம் இங்கே ஒருத்தர் உட்காரலாம். ஆமாம், சன் செட் வேணால் நம்ம பார்க்க முடியும், அதை காட்டி. ஆமாம், சன் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சான்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. எங்களை எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு போகுது ப்ரோ. எங்கள் 10 பைசா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இந்த 2 ஐலாண்டு அப்புறம் சில பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஏரியாவும் நாங்க கவர் பண்ணி காட்டுறோம். இது பேர்ட் சாங்சுரி. நாங்க இப்போ வரைக்கும் நான் பார்த்த அண்டங்காக்கா மட்டும்தான் இருக்கு, மற்ற எதையுமே காக்கா கூட இங்க வழி இல்லை. நாங்க மட்டும்தான் காக்கா மாதிரி போயிட்டு இருக்கோம், அது மற்ற வழி இல்லை. அங்க பாருங்க, அமெரிக்கன் கவுபர்ட் பாருங்க, அங்க 2-3 பேர்ட்ஸ் போகுது. அந்த பேர்டு கண்ண திறக்க முடியலடா, தெரியல, கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்மளே யார்ட்டையாவது போய் சொல்லி பாலம் போகுது, அதை காட்டுங்க. இந்த பாலம் அரிய வகை பாலம். அது வந்து சங்கர் நிக்கோலஸ் அப்படிதான் இருக்கும்.
ஆமா இந்த பாலத்துல வந்து யூட்டன் அடிச்சுதாமா வேன் அங்க நிக்குது, நம்ம இங்க இருக்கோம். அவ்வளவு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொன்னதுதான் நினைக்கிறேன். இது இப்ப நம்ம சொன்ன ஐலாண்ட் வந்துட்டோம். இதான் அந்த ஐலாண்டு. எல்லாம் இறங்கி ஆளுக்கு ஒரு 2 பக்கெட் துணி துவைச்சுவாங்க. தேவன இடத்த மாத்திட்டார். அங்கிட்ட ஒரு துடுப்பு இருந்து கண்ணு பூசுது, ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அப்படியே பக்கத்துல இன்னொரு போட் வந்து அங்க ஜம்ப் பண்ணிடலாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா அது சிறப்பா இருக்கும். உங்களோட இன்னொரு போட் ஒன்று வருது, ஆனா அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ஆமா, நம்ம கொடுக்குற 150 ரூபாய்க்கு போட்டை கவுத்துட்டு போனோம்னா அவங்க அவ்வளவுதான். 1000 rupees சார்ஜ் பண்ணி இந்த போட்டில் வந்து நம்ம 5 places காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பேர்ட் சாங்சுரி தான். ஸோ அங்கே நாங்கள் போன டைம் பேர்டே வரல. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்த ட்ராக்கு. நாங்கள் போன டைம் கரெக்டாக ட்ரெயின் போச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து உள்ளே போனது தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. இது பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பிக்சர்ஸும் கரெக்டாக வந்துச்சு. இந்த வேர்லாம் நம்மக்கிட்ட பக்கத்தில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக அதெல்லாம் தண்ணிக்குள்ளே தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸில் எடுத்துகிட்டு அந்த போட்கார் அண்ணாவே நம்மளை ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் காமிப்பாங்க. அங்கே இருந்தது. அப்புறம் அந்த போட்கார் அண்ணாட்ட கேட்டு அவரே நம்மளுக்கு போட் ஓட்ட சொல்லி கொடுப்பாரு. அவ்வளோதான். தேங்க்யூ.